நமஸ்காரம். சர்வகுருப்பியோ நம. அன்னமயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்வடியே சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குள். ஸ்ரீயப்பதியான சிவன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஆன்லைன் பிரவச்சனத்தில் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் பூர்த்தி செய்ய போகிறோம். அதில் இப்போது திருப்பாவை அனுபவிச்சுட்டுருக்கோம். ஏன் சுவாமி திருப்பாவை தான் மாதம் வருஷம் அனுபவிக்கிறோமே அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வித்தியாசமான சொல். போன வருஷம் பார்த்துருப்பேன், என்னோடய யூடியூப்லோட பார்த்துருக்கேன், அது வித்தியாசமாக இருக்கும். இந்த வருஷம் என்னென்னா, திருப்பாவை நாம் பார்க்குறது முதலே சொல்லியிருக்கேன், ஆண்டாள் அனுபவிச்சாள். ஆண்டாள் எதை சொன்னாள் அப்படின்னா பக்தியை சொன்னாள். அடுத்தது எதில் சொன்னால் தமிழில் சொன்னாள். தமிழ்னா அழகு. ஆண்டாளுடைய பக்தி, தமிழினுடைய அழகு, இரண்டையும் கோர்வையாக சொல்வது. ஏன்னா திருப்பாவை திருவம்பாவை நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே எப்படி பக்தியை பரப்பினார்களோ அதே மாதிரி தமிழினுடைய அழகையும் பரப்பினார்கள். இவர்கள் இல்லை என்றால் தமிழ் இல்லை என்று சொல்லலாம். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தான் மெயினாக, பல பேர் இருக்கா இன்னும் இல்லைன்னு சொல்லலை, மெயினாக பண்ணினது இவர்களால் தான் பக்தியும் வளர்ந்தது, தமிழும் வளர்ந்தது. அப்படி தமிழனுடைய அழகை ஆண்டாளுடைய பக்தி மூலியமாக எப்படி இந்த பாசுரத்தை சொல்கிறான்னு பார்ப்போம். இந்த பாசுரம் கற்று கறவை கணங்கள் பல கறந்து, நிறைய உபாயங்கள் இருக்குது சுவாமி. நானும் பிஇ முடிச்சுட்டு எவ்வளோ கம்பெனி ஏறி இறங்கினேன், ஒன்றுமே கிடைக்கலையே. பல கறந்து கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும். எல்லாம் எவ்வளோ சொன்னால் தெரியுமா, என்ன எவ்வளோ சொல்லிருப்பா. எந்த இடத்துலையும் போ சரி அவ்வளோதான். சில இடத்துல போர்டு மாட்டுருவா, நோ வேக்கன்சி அப்படின்னு. செற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், எல்லாரும் மாதிரி பிஇ படித்தேன், எல்லாரும் மாதிரி நல்ல மார்க் எடுத்தேன், டீசெண்டாக தானே பண்ணினேன். என்னமோ தெரியல, என்னுடைய போராத நேரமும் எனக்கு காலையில் வந்தபோது கிடைக்கல, கேம்பஸில் இன்டர்வியூவில் கிடைக்கவே இல்லை. ஏன் போராத நேரம் தானே அது. குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவர்கள் புனமையிலே. எல்லாரும் பார்க்கறே, நான் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கேனா, போதரா இது போருமா, இன்னும் வேறு ஏதாவது வேணுமா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. எனக்கு எல்லாரும் அருள் பண்ணும்போடே, நான் இன்றைக்கி நன்னா இருக்கேன், இன்னும் நன்னா இருக்கணும், குழந்தை பிள்ளையோட நன்னா இருக்கணும், பேரன் பேச்சிகளோட நன்னா இருக்கணும், 16 பெற்று பெருவாறு வாழணும், அரசியல்வாதி மாதிரி செல்லம் குழிக்கணும்னு நான் வேண்டலை. எல்லாரும் எனக்கு அருள் பண்ணுது. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் முகிந்து முகில்வண்ணன் பேர்பாட. சிட்டாதே பேசாதே செல்லும் பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளையோட வரும்போவை. கடைசியில் எங்கே முடிக்கிறா பற்றில, சிட்டாதே பேசாதே செல்ல பெண்டாட்டியா. நீ அதிகம் பேசாத, ஐயோ வாயை திறக்காதே, வாயை திறந்தனே எனக்கு பிரச்சனை ஆகிடும், வாயை திறக்காதே, நீ செல்வ பெண்டாட்டி. என்னது, நீ தான் எனக்கு செல்வமே, நீ தான் செல்வத்தை கொடுக்கக்கூடியவள், நீ வாயை திறக்காத, செல்வ பெண்டாட்டி நீ. எற்றுக்குறங்கும் இப்போ சீக்கிரமாக தூங்கிடு. எதுக்காக தூங்குறேன்னு தெரிய மாட்டேங்கிறது. எற்றுக்குறங்கும் பொருளையோட வரும்போவாய். என்ன பொருள் சொல்லேன். இப்படியான ஹாஸ்யத்தை விட்டுட்டு நம்ம பொருளை பார்க்கலாம். கன்றுகளோட கூடிய கற்று கறவை கணங்கள் பல கறந்து, கன்றுகளோட கூடிய பல பசுக்களினுடைய கூட்டங்களிலிருந்து என்னது கறந்து அப்படின்னா பாலை எடுத்து பகைவர்களுடைய வலிமையை கெடும்படி போர் புரியணும். பீரம்பேனின் பாரம் தாங்கும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பீரம்பேனின் பாரம் தாங்கும். நிறைய ஆகுபெயர்கள் இருக்கு சுவாமி. இலக்கணம் அப்படின்னா தமிழை மாதிரி ஒரு இலக்கணத்தை, நிறைய மொழிகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இலக்கியம் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி அந்த இலக்கணத்தில் விகுதி அப்படின்னு இருக்கு, ஆகுபெயர் அப்படின்னு இருக்கு. இதற்கு இது ஆகி வருவது. அதாவது பொங்கல் அப்படின்னா பொங்கல் சாப்பிடுவேன், ஏன்னா பொங்கல் அன்றைக்கு பொங்கல் சாப்பிடுவதா, பொங்கி வருவதனால் அது பொங்கல், அதுக்கு ஆகுபெயர். பொங்கல் அன்றைக்கு வருவதனால், பொங்கி வருவதனால் அந்த நிறத்திற்கு பொங்கல் என்ற பெயர் இல்லையா. அன்றைக்கு நான் சாப்பிடுவதால் அது பொங்கல். இதுக்கு எல்லாமே ஆகுபெயர் தானே. அந்த மாதிரி என்ன சொல்கிறா, ஆகுபெயரால் வரக்கூடியது. கற்றுக்கறவை கணங்கள் பலருந்து குற்றமொன்று இல்லாத போர் பொற்கொடியே வலிமை பீரம்பேனின் பாரம் தாங்கும். பீர்னு நம்ம மாட்டிலேருந்து பால் கறக்கச்சே வரக்கூடிய சத்தம்,
அதை பேணி அதை நாம் உண்டமையானால் பாரம் தாங்கக்கூடியது, பல வலிமைகளை தாங்கக்கூடியது, வலிகளை தாங்கக்கூடியது. இப்போ இருக்கிற பால் சாப்பிடவே சொல்லவே முடியல சுவாமி. யாரோ என்னமோ சொல்கிறா, அதில் என்னமோ எதையோ கலந்துடான்னு சொல்கிறாள். இப்போ இருக்கிற இந்த பாலெல்லாம் பாக்கெட் பாலெல்லாம் உண்மையானு தெரியல சுவாமி அப்படிங்கிறா. பாலே சில பேர் சாப்பிடக்கூடாதுன்றா. வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடாதன்னு ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். பால் சாப்பிடாத, உப்பு சாப்பிடாத, அரிசி சாப்பிடாத. இப்படி பார்த்தா வெள்ளையாக இருக்கிறதா எதையுமே சாப்பிடக்கூடாதுன்றா சுவாமி. என்ன தான் தெரியும் இப்படி ஒருத்தர் வந்து கேட்குறாரு. எதை சொல்கிறேன்னு தெரியல, எதை எடுப்பது எதை விடுப்பது. கும்பகர்ணன் இது துரியோதனன் கேட்டான் இல்லையா, கண்ணன் கிட்ட ஒய்ஃபை இதோ பிடிச்சி இழுத்துச்சு. எடை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தெரியலையே, கோர்ப்பதோ எடுக்கவோ கோர்க்கவோ நான் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு எதை உண்மைன்னு தெரியல. யூடியூப்பில் நிறைய வருது சுவாமி, எல்லாம் வருது. எது உண்மை எது பொய்னா நமக்கு தெரியவே மாட்டேங்குது சுவாமி. சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி அதை செற்றால் திறனழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம். அவர் எப்படிப்பட்டவர்கள்? இடையர்களுக்கு அடைய கொடி போன்றவளே. ஏன்னா இப்போ ஆண்டாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நோன்பு நோக்கணும், சீக்கிரம் ஏந்திருக்கோ, ரொம்ப தூரம் தூங்கிண்டே இருக்கே, நமக்கு தெரிஞ்ச வாழலாம் போயிண்டே இருக்கா, நாமளும் சீக்கிரம் ஏந்திருந்து நோன்பு நோக்க போகணும். இதை தான் ஆண்டாள் சொல்கிறா பாசுரத்தில். இதை நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். சில பேர் 5 பிரித்து சொல்லுவா, பலன் சொல்லுவா, 10 பிரித்து சொல்லுவா, சில ஒவ்வொன்றுத்துக்குன்னு சொல்லுவா. இதை ஃபிலசாபிக்கல் திங்கிங்கில் மட்டுமே பேசுவா. இப்படி ஒவ்வொரு விதமாக நிறைய அர்த்த விசேஷங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா இல்லையா? சாதாரணமாக இந்த மாதிரி ஆண்டாள் சொல்கிறா, சீக்கிரம் ஏந்திருங்கோ அப்படின்னுச்சு. என்ன சொல்கிற? கோவலர்தம் பொற்கொடியே அழகாக. அது கோவலன்னா என்ன? கோ அலம், ரொம்ப வில்லு வச்சுருக்காங்க. அந்த வில்லு எப்படி இருக்கும்? மெல்லிசாக இருக்கணும். அந்த மாதிரி இடுப்பை உடையவளையே சீக்கிரம் ஏந்திரு. எனது பாம்பின் படம் போன்ற அல்குலை உடையவளே, காட்டில் வாழும் மயில் போன்ற சாயலை உடையவளே, இல்லை புற்ற அல்குல் புனமையிலே போதராய், சீக்கிரம் ஏந்து. என்ன அர்த்தம்? சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து என் முற்றம் புகுந்து, எல்லாரும் வாசலில் வந்துட்டா. என்ன சொல்கிறா? எல்லாரும் வாசலில் வந்துட்டா, சீக்கிரம் ஏந்துரு. தோழிகள் எல்லாரும் வந்து மேகம் போன்ற நம்முடைய கண்ணனது திருநாமத்தை பாடுவதற்காக எதுக்கு வந்திருக்கா? செல்ல எற்றுக்குறங்கும் பொருளோ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. எதற்காக வந்திருக்கா? எல்லாரும் முகில்வண்ணன் பேர் பாட. ரீசன் சொல்லிட்டா. அதாவது உபாயம் உபயம்னு நம்ம போன பாசுரத்துலேயும் பார்த்தோம். பேசிக்காக நம்ம இப்போது அதனால ஏந்திருக்கோம் சொன்னோம். எதனால ஏந்திருக்கணும்? என்ன செய்யணும்? நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 3 தானே கொஸ்டின். ஏன் ஏந்திருக்கோம்? சரி, ஏந்து நாம் என்ன செய்யணும்? எனக்கு என்ன கிடைக்கும்? இது 3 தான் ரீசன். நம்ம எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்க, எல்லா விதத்துக்கும் வரது இது 3 தான். ஏன் நான் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணும், எனக்கு என்ன கிடைக்கும், ஏன் எதற்கு எப்படி செய்யணும், எனக்கு என்ன கிடைக்கும், இவ்வளோ தான் ரீசன். இதுதான் ஆண்டாள் சொல்கிறா. நீ ஏன் ஏந்திருக்கணும்? பகவானை பாடணும். எதுக்காக பாடணும்? நமக்கு பரமபதம் கிடைக்கணும். கடைசியில் அல்டிமேட்டாக நம்ம பிறந்து கேட்டு இந்த மூஞ்சி வரல, கேட்டு இந்த கை கால் வரல, கேட்டு பேரே வரல, நம்ம அப்பா அம்மா வச்ச பேர் நம்ம எதுவுமே இல்லை. எவனோ ஒருத்தன் படைச்சான், யாரோ ஒருத்தர் கொண்டு இந்த பூமியில் கொண்டு வந்து கொடுத்தா, யாரோ ஒருத்தன் வந்து நமக்கு சொல்லித்தரான், யாரோ ஒருத்தன் பைசா கொடுக்குறான், நம்ம வேலை பண்ணுறோம். நம்ம அடிமை தான். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றுமே தெரியல, பிளைண்ட் ஸ்பாட்டில் போய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இவ்வளோக்கும் காரணம் யார்? நாம தான், வேற யார்? அப்படிப்பட்ட நாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் ஏந்திருக்கணும்? இது தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம என்ன செய்யணும்? வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. மெயினாக இதுதான் இல்லையா? வாயினால் பாடணும், மனதினால் சிந்திக்கணும். சிந்திச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? வாட் வி வில் கெட்? அல்டிமேட்லி விடுதலை. இந்த உலகத்திலிருந்து திரும்பவும் நாம் இதே ஒரு யோனியில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பட்டினத்தார் சொல்லுவார் இல்லையா, வேற என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அந்த மாதிரி பிறப்பிறப்பு இல்லாமல் அவனுடைய திருவடியை அடைவதற்கு நாம் எத்தனிக்க வேண்டும். இவ்வளோதான விஷயம். அவ்வளோதான். இதெல்லாம் என்ன பண்ணுறா? அவனுடைய நாமத்தை பாடுவதற்காக வாசல் வந்து நின்றுட்டான். ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, ஏன் ஏந்திருக்க மாட்டேங்கிற? எதற்காக நீ இன்னும் தூங்கிட்டே இருக்க? நீ எவ்வளோ நாள் தூங்குவ? ஏன் ஏந்திருப்ப? இவ்வளோதான் கேட்கக்கூடிய கேள்விகள். அந்த கணங்கள் எப்படி இருக்கான்? கண்ணனுடைய தொடர்பினால, ஸ்பர்சத்தினால இளமை மாறாமல் இருக்கான். இளமை மாறாமல் இருக்கான். எது? அந்த கணங்கள், செல்வ கணங்கள் அப்படிங்கிறார். செல்வ பெண்டாட்டி, செல்வம் போல் இருக்கக்கூடிய பெண்டாட்டி. இந்த அர்த்தம் சொல்லிச்சு செல்வ பெண்டாட்டி அப்படின்னுச்சு. நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். நம்ம செல்வம் போல இருக்கக்கூடிய பெண்டாட்டி, செல்வத்தை தரக்கூடியவள்,
செல்வமாக இருக்கக்கூடியவள், செல்வத்தை போல செல்வமாக செல்வத்தை தரக்கூடியவள், செல்வமே அவள் தான். பெண்டாட்டி நீ தான். ஈக்குவேஷன் செல்லம் கொண்டு பெண்டாட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போது நம்ம வந்து ஆழி மழை கண்ணா இல்லையா, அதே மாதிரி ஊழி முதல்வன் இதெல்லாம் சொல்லிட்டு வச்சு அந்த முக்காலத்துக்கு உணர்த்தக்கூடியதாக எனக்கு பகவான்கிட்ட வந்து பகவான் கேட்பாரா, யார்கிட்ட? கர்ணன்கிட்ட வந்து யாசிக்கிறார். வில்லிபுத்தூரார் ரொம்ப அழகாக சொல்வார், யாசிக்கச்சே எனக்கு கொடு அப்படின்னு. இந்த கொடுங்கிறதுலையே ஈ தா கொடு அப்படின்னு 3 இருக்குது. ஈ 3மே கிவ் அப்படிங்கிற மீனிங் தான். ஈ அப்படின்னா பல்ல அழிச்சுன்னு கேட்குறது, கொடு அப்படின்னா ஈக்குவலாக கேட்குறது, தா அவனுக்கு அதை அவங்ககிட்ட தா அப்படின்னு டிக்டேட் பண்ணுறது. 3க்குமே அர்த்தங்கள் வேறு, ஒரே வார்த்தை ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியதான், விவரணங்கள் வேறு. அந்த மாதிரி ஆழ்வார் சாதிக்கச்சே வெள்ளிபுத்தூரார் கடைசியில் பகவான் வந்து கேட்குறானா, ஏன்னா நீ செய் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தா அப்படின்னு கேட்பானா. செய் புண்ணியம் அப்படின்னா செய்கின்ற செய்ய போகும் 3 காலத்தையும் பாஸ்ட் ஃபியூச்சர் ப்ரெசண்ட் 3ஐயும் சொல்லக்கூடிய செய் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தான். ஏன்னா இந்த நீ இப்போ ஒரு புண்ணியம் செய்கிறிய, இப்போ ஒரு தர்மம் செய்கிறிய, கிருஷ்ணன் கேட்குறான் கர்ணன்கிட்ட, கர்ணா நான் உங்ககிட்ட கேட்டு நீ ஒரு தர்மம் செய்கிறீ இல்லையா, இந்த தர்மத்துக்கு பலன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த புண்ணியத்தையும் எனக்கு சேர்த்து தந்துரு. எவ்வளோ நல்லவன்ப்பா கிருஷ்ணன், எவ்வளோ நல்லவன். ஏன் கேட்குறான்? இனிமே கர்ணா உனக்கு பிறவி இல்லை, நீ 1000 பிறவி எடுத்தவன். என்னுடைய பழைய கதையெல்லாம் நம்ம நாராயணத்தில் ரொம்ப டீட்டெயிலிங்காக பார்த்தோம். நாராயணன் முழுசாக முடிச்சிட்டோம், அது டீட்டெயிலாக பார்த்தோம். நீ 1000 பிறவி எடுத்தவன், இனி உனக்கு பிறவி கிடையாது. இந்த பிறவியில் நீ அந்த செய் புண்ணியம் உணவு வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, இதற்கு நீ அடுத்த பிறவி பிறக்கணும். அதற்கு நான் ஆள் இல்லைப்பா கர்ணா, அதற்கு நாள் இல்லை, இப்பயே உன்னை முடிச்சிடறேன். செய் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தந்திடுவி என்றார். அந்த மாதிரி இங்கே ஆண்டாள் என்ன சொல்கிறார், செல்வ பெண்டாட்டி அப்படிங்கிறார். இதற்கு அடுத்து நம்ம ஒரு டீட்டெயிலிங் பார்க்கலாம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து, என்ன அழகான வார்த்தைகள். முதல்ல ஏட்டில் கற்று, நம்ம திருக்குறளில் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக, இது வார்த்தை. இது வரைக்கும் நீங்கள் பல பேர்கிட்ட இந்த மீனிங் கேட்டிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்குமான்னு சிந்திச்சு பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. நாம் எவ்வளோ படிக்கிறோமோ அதன்படி நம்ம செயல்படுத்தணும். அதுதானே கசடர கற்க, நம்ம டீட்டெயிலிங்காக படிக்கணும், அதுக்கு ஏற்றபடி செயல்படணும். ஆனால் அதை என்ன சொல்ல வர, கற்க கசடர கற்க. இந்த கற்கன்ற வார்த்தையை எல்லா வார்த்தைக்கும் பின்னாடி போட்டுவாங்க. கற்க கசடர கற்க. முதல்ல கற்கச்சவே எப்படி பண்ணணும், கிளியராக படிச்சிடணும் சுவாமி. ஒரு சென்டென்ஸ் ஆதியாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா டீட்டெயிலிங்காக படிச்சிடணும். அதில் நமக்கு பின்னாடி வீட்டுக்கு போய் அது டவுட்டே வரக்கூடாது. ஆத்திக்கு போகிறோம், ஐயோ அந்த டீச்சர் என்ன சொன்ன, இப்படி சொன்னாரா, 5 3 9 5 3 8 தெரியலையே, இப்படி பார்த்தா அப்படி வருது, அப்படி பார்த்தா இப்படி வருது தெரியலையே. ஏன்னா கம்சன்கிட்ட 8வது குழந்தை தான் அவனை கொல்லுன்னு இருக்காது. இப்படி பார்த்தீங்கன்னா 1லேருந்து பார்த்தீங்கன்னா இது 8, 2லேருந்து பார்த்தீங்கன்னா அது 8, 3லேருந்து பார்த்தீங்கன்னா இது 8ன்னு நாடகம் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால் கற்க கசடர கற்க, கசடர கற்றாச்சு. கற்க கசடர கற்பவை கற்றவின், கற்க கற்பவை கற்க. ஒரு தரத்துக்கு 2 தரம் திரும்பி திரும்பி கற்றவையை நீ பண்ணிப்பார். மகாபாரதம் ராமாயணம் நிறைய தரம் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய தரம் கேட்டிருக்கோம், நிறைய நாவல் சொல்லியிருக்கோம். திரும்பி திரும்பி கேட்டாலும் புதுசாக அர்த்தம் இருக்கு. திரும்ப நீ சந்திச்சுப்பார், அந்த புத்தகத்தை எடுத்து திரும்பி டீட்டெயிலிங் என்ன இருக்குன்னு சொல்லிப்பார், என்ன இருக்குன்னு சிந்திச்சுப்பார். கற்க கசடரவை கற்க, கற்க கசடர கற்பவை கற்றவின் கற்க. நீ கற்றுட்ட, இப்போ நீ வந்து இப்போ பிஏ முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிஏ முடித்த உடனே அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். எம்எஸ் போவோம், பிகாம் எம்காம் போவோம், அல்லது எம்எஸ்ஓ, அதுக்கு மேலே மாஸ்டர் டிகிரி போகிறோம் இல்லையா, எம்பிஏ ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி. திரும்பி நம்ம வந்து இந்த 12th எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டீட்டெயிலே நமக்கு தெரியும். ஆஹா, இதை மட்டும் அப்பயே தோன்றிருந்தோன்னா நம்ம 100க்கு 100 வாங்கியிருக்கலாம்டா, இல்லைன்னா 92ஓட நிறுத்திட்டோம். திரும்பவும் எடுத்து பார்க்கணும். கற்றபின் கற்க, அதற்கடுத்து என்ன, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க, கற்க நிற்க கற்க.
நீ ஒரு இடத்துல நிற்கணும்னா கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அதுதானே சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து பிஇ முடிச்சிட்டோம். பிஇயில் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷுவல் பேசிக்கோ இல்லை ஏதோ ஒன்று கற்றுட்ருக்கோம். C+ கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை C+ஓட நிறுத்திட்டோம்னா மேலே போக முடியுமா? அடுத்தது ஜாவா இருக்குது, ஜாவா ப்ளஸ் இருக்குது, அடுத்தது விஷுவல் பேசிக் இருக்குது. இப்படி ஒன்று ஒன்றா நிற்க கற்க கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்க அதற்குத்தாக கற்க. இப்போது ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டோம், இதுக்கு மேலே நம்ம எதுவும் படிக்க வேண்டாமா அப்படின்னா இல்லை. அதுக்கடுத்தது ஒரு CEO ஆகணும், CFO ஆகணும். இதுக்கு அடுத்தது என்ன கற்றால் மேலே போக முடியும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் வழி. அதை தான் ஆண்டாள் சொல்கிறார், கற்று கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு. உன்னுடைய டீட்டெயிலிங்லேருந்து நீ என்ன பண்ணுற, பல விஷயங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கிற, பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கிற. பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செவி செய்யும். செற்றார்னா யாருன்னா பகைவர்கள். அவன் நம்மளை பார்த்த உடனே எனக்கு ஜிட்டரிங்காக இருக்கணும். என்னடா இவ்வளோ படிச்சிருக்கான், இவங்ககிட்ட போய் நாம் என்ன கேட்குறது? அவன் பாரு இவ்வளோ வசதியாக இருக்கான், அவனுக்கு முன்னாடி நம்ம போய் இருக்கோம். அவன் பாரு இவ்வளோ பாடி பில்ட் நல்ல 6 பேக்ஸ்லாம் வச்சு எனக்கு ஜம்முன்னு இருக்கான், அவனுக்கு முன்னாடி நம்ம போய் அப்படி செற்றார் திரள் அழி. அவன் பார்த்த உடனே தைரியம் அப்படியே இந்த இவனுடைய படத்தில் காட்டுவான். அந்த மாதிரி அவனை பார்த்த உடனே இவன் இங்கே பேண்ட்டுக்கிட்டலாம் நனைஞ்சிடணும். நீங்கள் வேறையே நினச்சிக்காதீங்க, இவா போலீஸ்காரன் அழிச்சுன்னு போச்சு பேண்ட்டு நனையிடுது, அதெல்லாம் இல்லை. எதிராளியை பார்த்த உடனே நம்மளுக்கு நினைஞ்சிடணுமா? எது செற்றார் திரள் அழிய சென்று சிரிச்சையும். அப்படி வந்த உடனேவே தைரியம். அந்த திரள்னா தைரியம், திரள்னா வெற்றி, ஒளி, உபாயம், எவ்வளோ மீனம் இருப்ப வீரம். செற்றார் திரள் அழிய சென்று சிரிச்சை. அவனுடைய நம்முடைய எதிரியினுடைய வீரம் அழியணும். அந்த அளவுக்கு நம்ம உண்டாக்கிக்கணும், நாம் அக்வயர் பண்ணிக்கணும். நாலேஜ் அக்யூசியேஷன், பலவிதமான எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல வலிமைகள், உடல் வலிமைகள், பணம் ஈட்டுதல், இவை எல்லாத்தையும் நம்ம அவன் பார்த்த உடனே நம்ம பயப்படக்கூடிய அளவுக்கு, அந்த ஒளி வீசக்கூடிய அளவுக்கு. சில பேர் சொல்ல ஒளிவட்டம் தெரியுதுறான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பார்க்கச்சே அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி எண்ணத்தை உண்டாக்கக்கூடியதாக பகைவர்கள் நம்மை பார்த்த உடனே சென்று செரு செய்யும். அவன் அடுத்து பேசவே கூடாது, நம்மகிட்ட யுத்தம் போருக்குன்னு வரவே கூடாது. அந்த மாதிரி நம்ம காம்பீரியமாக இருக்கணும். ரொம்ப எல்லா விதத்திலையும் கற்று தெரிந்தவனாக இருக்க வேண்டும். செற்றார் திரளைய சென்று செரிச்சையும் குற்றமொன்றில்லாத கோவலர்த பொற்கொடி. என்ன சொல்ற? குற்றமே இருக்கக்கூடாது. குற்றம் ஒன்று இல்லாத கோ அலர். கோ அலர்னா காப்பவன் அப்படின்னு அர்த்தம். கோ அலர்னா அலர்மேல் மங்கை உரை மாறுபா அப்படின்னா அது வேற மீனிங் இருக்கு இல்லையா? இயல்பு அலாத செய்யேல் அப்படின்னா அலர் அப்படின்னா இயல்பு அலாத, அலாத இயல்பு அலாத செயல் அப்படிங்கிறது ஆத்திச்சூடி. இயல்புக்கு மீறி அப்படின்னு. கோனா அரசனுக்கு மீறி நம்ம எதையுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி குற்றமே இருக்கக்கூடாது. அந்த காலத்து ராஜாக்கள் அப்படிதான் இருந்தா. இந்த காலத்து ராஜாக்களை சொல்லாதீங்க. அந்த காலத்து ராஜாக்கள் யாருமே குற்றமொன்று இல்லாத கோவலர் தான் இருந்தாங்க. ஒரு சின்ன குற்றம் அப்படின்னாலே தன்னுடைய சதையை கிழித்து சிபி சக்கரவர்த்தியோ மற்றவர்களோ பாரியோ ஆரியோ காரியோ கடையேழு வளர்கள் இருந்தானா எந்த விதமான குற்றமும் உள்ள நீ கண்டுபிடிக்கவே முடியாது. குற்றமொன்றில்லாத கோவலர் பொறுக்கு. அப்படிப்பட்டவருடைய திருவடியை நீ பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்டவளாக நீ இருக்க வேண்டும். குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றர மல்குல் புனமையிலே போதராய். பாம்பினுடைய படம் மாதிரி அல்களையும் காட்டில் வாழிய மயில் போன்ற சாயலி. அப்படியே நடந்து வந்தாலே என்ன அழகு. நீ நடந்து வரச்சேயே ஒரு அழகாக இருக்கியம்மா அப்படின்னு சொல்கிற இல்லையா? உன்னுடைய உடல் அழகு, இடை அழகு, மற்ற எல்லாமே பார்த்த உடனே மயக்கக்கூடியதாக இருக்காயே. அப்படிப்பட்ட அழகை கடைசியில் நீ என்ன பண்ணிடுற? தூங்கின்னு இருக்க. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுற? தூங்கின்னு இருக்க. தூங்கியே பொழுத போக்கிடுற. உனக்கு உன்னுடைய பலம் என்னன்னு தெரியல, உன்னுடைய திறமை என்னன்னு தெரியல உனக்கு. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து முயல்வண்ணன் பேர்பாடு அப்படின்னா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் அப்படின்னா இதை தான் ஆழ்வார் சாதிப்பார். அண்ட சராசரத்தையும் வைகுண்டம் தேற்றி அப்படின்னு. பகவான் ராமபிரான் என்ன பண்ணான்? எல்லாரையும் கூட இருந்தவ அத்தனை பேரையும் வைகுண்டம் வைச்சன் போயிட்டான். அண்ட சராசரத்தையும் வைகுண்டத்தை ஏற்றி
அப்படிப்பட்டவன் தான் யார் இவன்? சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நாம் நினைக்கிற அத்தனை பேரும் நம்ம கிட்ட வந்து நின்று முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடு. எல்லாரும் யார் பேர் பாடுறா? முகில்வண்ணன், பகவானுடைய பேர். கருணை நிற கண்ணன், கருமை நிற கண்ணா அப்படின்னு பாடணும். அந்த மாதிரி கருமை நிற கண்ணனுடைய பேரை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் எப்படிப்பட்டவன்? முகில்வண்ணன், கண்ணா, கருமை நிற கண்ணா. இதுதானே ஆண்டாலும் நிறைய இடத்துல சொல்றா இல்லையா? மார்கழி திங்கள் மதி நடந்த நன்னாளால் ஆழி மழை கண்ணா, கருமை நிறந்த ஊழி முதல்வன் உரும்போல் மெய் கருத்து அப்படிங்கிறார். அந்த மாதிரி இங்கே என்ன, சுற்றத்து தோழி மாதிரி சாதாரணமாக நினைக்கக்கூடிய சுற்றத்து தோழி மாதிரி எல்லாரும் வந்து இந்த முற்றம் வந்து முகில்வண்ணன் பேர்பாட. இதில் ஒவ்வொரு யுகத்துக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குது. திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், அதுக்கப்புறம் கிருதயுகம். ஒவ்வொரு யுகத்துக்குன்னு ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு யுகத்தில் முதல் யுகத்தில் வந்து நீ நிறைய பலி கொடுக்கணும், நிறைய யாகங்கள் பண்ணணும், யஜ்ஞங்கள் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது யுகத்தில் நிறைய தவம் பண்ணணும். யாக யஜ்ஞம் பண்ணணும் அவசியம், தவம் பண்ணினா போகிறோம். அதற்கு அடுத்த ஒரு யுகம் இது பண்ணினா போகிறோம். இந்த யுகத்தில் என்னென்னு அவனை அடையணும்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணு, அவனுடைய நாமாவை சொல்லு. இப்பயே அதானே சொல்கிறான். தன்னுடைய அப்பா பாட்டம் பேரனுடைய, இப்போ பேரன் சொல்லச்சு அவனுடைய பேரை மட்டும் சொல்கிறது இல்லையே. எங்கள் அப்பா, அவனுடைய அப்பா, அவனுடைய அப்பா, எல்லார் பேரையும் சொல்லி அப்படிப்பட்ட நான் அப்படின்னு சொல்லிக்கிறா இல்லை? அமைச்சர்லேருந்து எல்லாரும் அப்படி தானே சொல்லிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரம்பரை பேரை சொல்லுது. அவனுடைய பேரை அடுத்தவன் சொல்லணும். அவன் அப்படிப்பட்டவன். அந்த முதலமைச்சர் எப்படி தெரியுமா? இந்த அமைச்சர் எப்படி தெரியுமா? இவர் இப்படியெல்லாம் வந்தவர் அப்படி தானே சொல்லிக்கிறான். அதைத்தான் சொல்கிறான். அன்னைக்கே அதை தான் சொல்லி வச்சா, நீ சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. இது சாதாரணமாக ஒரு ஆச்சாரியன் தத்துவம்னு சொல்லி நம்ம தத்துவம் பார்க்குறோம்ல. ஒரு ஆச்சாரிய தத்துவம் அப்படின்னா எப்படி ஆச்சாரியன் எல்லாரையும் ஒரே மாதிரி திங்க் பண்ணும், ட்ரீட் ஈக்குவலி அப்படின்னு ஒரு அர்த்தம். தெரியாதவனையும் தெரிந்தவனையும் அவனையும் ஒரு உயர்த்தணும். தன்னுடைய சிஷ்யன் ஒருத்தனுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா அதை சொல்லி கொடுத்து அவனை மேம்படுத்தணும் இல்லையா? ஆச்சாரியன் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் ஈக்குவலைசேஷன் இருக்க வைக்கணும். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, யாருமே ஏற்றத்தாழ்வே கிடையாது. முற்றம் புகுந்து அப்படின்னு வச்சு அவனுடைய மனதினில் புகுந்து அர்த்தம். ஏன்னா இப்போ ஆச்சாரியன் ஒரு விஷயம் சொல்கிறார், ஒரு கதை சொல்கிறார். அந்த கதையினுடைய டீட்டெயிலிங் புரியல. ஏதோ ஒன்று அந்த காலத்தில் சொல்லியிருக்கா இல்லையா? 4 மாதத்தில் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தூண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைத்தான் இப்படின்னு சொல்லிடுறாரு. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல. 4 மாதம், 4 24, 4 6 10 மாதமா? ஒருத்தர் சொல்கிறார் 10 மாதம் சுமந்து எடுத்த தாய், அதை போய் நம்ம 10 மாதம் சுமந்து தாயை எடுத்தால் நம்ம வந்து அதை போட்டு இந்த வாழ்க்கையை நம்ம அறியாத போட்டு உடைச்சிட்டோமே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை 4 மாதம் கொய்யவனை வேண்டி, 4 24 எழுத்துக்கள் கொண்டது காயத்ரி ஜபம், 24,000 ஸ்லோகங்களை கொண்டது. ஒரு எழுத்துக்கு 1000, 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது வால்மீகி ராமாயணம். அந்த வால்மீகி ராமாயணம் சொல்லக்கூடியது ராமனை பற்றி. அந்த 24 அக்ஷரங்கள் கொண்ட காயத்ரி ஜபம் சொல்லக்கூடியது விஷ்ணுவை பற்றி. ஸோ அவனை பற்றி நாம் தெரிஞ்சிக்காம அந்த குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அங்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் வேண்டி போகிற பிறவியில் பண்ணி இந்த பிறவிக்கு வந்துட்டு இந்த பிறவியில் அதை நம்ம கண்டினியூ பண்ணாமல் எதையோ இந்த லோக விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோமேன்னு இப்படி எடுத்துக்கிறதா? இப்போ ஆச்சாரியன் சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது சுவாமி? எனக்கு புரியலையே இல்லையா? எப்படி சொல்கிறா இல்லையா? இப்படியாக நாம் நினைக்கிறது எல்லாரும் ஆச்சாரியன் சொல்கிறத ஏற்றுக்கணும். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து ஆச்சாரியன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்ல போகிறார். அதில் நாம் முற்றம் புகுந்து முகில்வன் நம்ம எடுத்துக்கிறது என்ன? நம்முடைய உள்ளம் புகுந்தக்கூடியது எது? மனதில் புகக்கூடியது எது? என்னது? முகில்வண்ணன் பேர்பாட. பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும், பகவானுடைய திருநாமத்தை பஜனை பண்ணணும். இந்த மாதிரி சமயத்தில் நீ போய் ஏதாவது பானை திரண்டு, என்ன வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச மாதிரி ஏதாவது பண்ணிடாத. நீ சொல்கிறோம் இல்லையா? சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டி. நீ பேசாமல் கொஞ்சமாக எதையாவது கிண்டி கொடுத்துறாது. எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை உனக்கு. எதையாவது சொல்லிடாது, மெதுவாக சொல், அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாது. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து பஜனை பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு அப்படியே பகவானுடைய எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் போய் நீ 2 கிலோ கறியாக வாங்கிட்டணும், ஆற்றுல உப்பே இல்லை, சர்க்கரையே இல்லை, இதெல்லாம் வாங்காமல் நீ என்னென்னவோ எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டா அதுவே வந்து குதிச்சிருமா? கறிக்காய் வந்து குதிச்சிருமா? கேட்குறாளே இல்லையா? ஆனால் இவனுக்கு என்ன தோன்றது? ஐயோ இப்போ தான் பெருமாளுடைய நாமங்களை சொன்னோம்,
இவன் வந்து சொல்கிறாள், சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. அவ்வளோ கடிஞ்சிக்கவும் முடியல. யாருக்கு? கணவனால் கணிஞ்சிக்கவும் முடியல. மெதுவாக சொல்கிறான், செல்வ பெண்டாட்டி நீ எப்படிப்பட்டவள், செல்வத்தை உடையவள். செல்வோம் செல்வோம்னு சொல்கிறான். செல்வம் எப்படியும் சென்று கொண்டே இருக்கக்கூடியது. செல்வோம்னு தான் செல்வம்னு சொல்கிறான். நம்மிடம் இருக்கக்கூடியது கல்வி செல்வம் தான். அறிவு செல்வம், கல்வி செல்வம், ஞான செல்வம். அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட செல்வமாக எனக்கு நீ இருக்கக்கூடியவள். சித்தாதே பேசாது. சித்தாதே பேசாதுன்னு என்ன அர்த்தம்? சிரிக்காத பேசாதன்னு அர்த்தம். சின்ன விஷயங்களை பேசாதே, நீ சிறு விஷயங்களை பேசாதே, இந்த உலோகார்த்தத்தை பற்றி பேசாதே, பகவானுடைய சிந்தனையை பேசு. சித்தாதே பேசாதே, சின்ன விஷயங்களை சொல்லாதே, அல்பத்தை நினையாதே, அடுத்தவர் மேல் குறை சொல்லாதே, குறையாக எதையும் சொல்லாதே, அடுத்தவர்களை குறை கூறாதே, நமக்கு தெரியலையேன்னு விட்டு விடாதே. சித்தாதே பேசாதே, பேசாமல் இருந்து விடாதே. இந்த ஏகார விடுதியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இலக்கணத்தில். நீ அந்த மாதிரி இருந்துடாத. செல்வ பெண்டாட்டி நீ எப்படி எற்றுக்குறங்கும் பொருளையோட எம்பாவை. என்ன நீ இவ்வளோ நாள் தூங்கிண்டே இருக்கி. அல்குல்னா பரமபக்தி அப்படின்னு ஒரு அர்த்தம். புனமையில்னா பரபக்தி, பரமபக்தி. பரபக்தி அது பரமபக்தி அப்படிங்கிறது ஆழ்வார் வித்தியாசமாக சொல்கிறாராம். இப்போ நம்ம டீட்டெயிலிங் பார்க்கலாம். அதாவது நம்ம இது வரைக்கும் ஒரு சாதாரணமாக பார்த்தோம். ஃபிலசாபிக்கல் திங்கிங்கில் ஆண்டாளுடைய பக்தி நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் எப்படி விளக்குறா அப்படிங்கிறது. கண்ணனுடைய தொடர்பினால் மாறாமல் இருக்கக்கூடிய கணங்கள் எப்பயும் ப்ளசண்ட்டாக இருக்குது. கிருஷ்ணன் கூடவே இருக்கான். கண்ணுக்குட்டிக்காகட்டும், பசுமாட்டுக்காகட்டும், இருக்கிற கோபர் கோபியர்கள் ஏதாவது குறை இருக்கா? கண்ணனுடைய தொடர்பு இருக்குப்பா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இல்லையா? எங்களுடைய செல்லும் போல் இருக்கக்கூடிய பெண்ணே, கிருஷ்ணானுபவம் நிரம்பி இருப்பவள். நீ எப்படிப்பட்டவள்? கிருஷ்ணானுபவம் நிரம்பி இருக்கக்கூடியவள். நீ வீட்டின் முன்புறமே பொற்குடியே புறமையிலே இப்படியெல்லாம் சொல்லி குலத்தாலும் வடிவாலும் குணத்தாலும் எல்லாவற்றாலும் சிறந்தவள் நீ. ஈஸ்வரனே உபாயம் உபேயம் என்று இருக்கக்கூடிய ஆதாரத்திற்கு விஷயமாகும்படி மேன்மை பெற்று பாகவதோத்தமரை உணர்த்துதல் இப்பாசத்திற்கு உள்ளுரையாகிறே அப்படிங்கிற. பொற்குடினா பக்தி, அல்குல்னா பரபக்தி, புறமையில்னா பரமபக்தி. பக்தியிலேயே ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த பக்தியை சொல்லச்சே ரொம்ப அழகாக சொல்லுவார் வேதாந்த தேசிகன். நம்முடைய செயல்திறன் எப்படி இருக்கும்? நம்ம இந்த இப்போல்லாம் செயல்திறன் அது இதுன்னு எது ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொல்லுவார், சக்திம் சரண்யாந்தர சப்தபாஜாம் சாரம் ச சந்தோல்ய பலாந்தராணாம் துவத்தாஸ்ய ஹேதோஸ்த்வைனிர் விஷங்காம் நஸ்தாத்மனாம் நாத விபர்ஷிபாரம். நன்றாக காக்கக்கூடிய பொறுப்பு என்று காக்கும் பொறுப்பை உடையவனாக இருக்குகின்றாயே, இது ஆத்மாவை சமர்ப்பித்தவன் சுவாமி. இவரெல்லாம் சரண்யாந்தர சப்தபாஜாம், இவர்களுக்கெல்லாம் காக்க வல்லவர், எல்லாரையும் காக்கக்கூடியவன் நாராயணன் யாரு? அவன்தான் என்ற சொல்லை பெற்ற தேவர்கள் சக்திம் பலாந்தரம், அதாவது மற்ற பலன்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரே பலன் எது? ஜெயம் நிர்விசங்கம். ஜெயம், உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக உன்னிடத்தில் ஆத்மாவை சமர்ப்பித்தவன். இது தாஸ்ய ஹேதோஸ்மி ஹேதோஸ் த்வயி நிர்விசங்கம். there is no doubt. நிர்விசங்கம், அதாவது ஐயம்ங்கிறதே இருக்கக்கூடாது சுவாமி. பகவான்கிட்ட நம்ம சில விஷயங்களை எடுக்கச்சே அதில் ஒரு டவுட்டே இருக்கக்கூடாது. சில பேருக்கு சொல்லும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, நம்ம ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா ஃப்ளைட்டில் போகலாமா. ட்ரெயினில் போனால் இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் ட்ரெயினில் போனால் வந்தே பாரத்தில் போனால் கூட ஓகே, ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. ஆனால் ஃப்ளைட்டில் போகலாமா? ஃப்ளைட்டில் போனால் ஆனால் பெங்களூர்லேருந்து உள்ளே வரத்துக்குள்ளே அதுவே அந்த டிராஃபிக்கில் 3 மணி நேரம் ஆகிடுமே சுவாமி. என்ன பண்ணலாம்? இதை செய்யலாமா அதை செய்யலாம். டவுட்டு. நம்ம காத்தில் 6 மணிக்கு எழுந்துடலாமா 5:30 மணிக்கு எழுந்துடலாமா, அவனை பார்த்துட்டு இவனை பார்க்க போகிறோம். இப்படியான ஐயம் நிறைய இருக்குது நம்மகிட்ட. அந்த ஐயமே இருக்கக்கூடாதுங்கிற பகவான்கிட்ட. யார்? வேதாந்த தேசிகர். ஐயமின்றி நிர்விசங்கம். எல்லா விதமான தத்துவங்களுக்கும் அப்படியே ஐயமின்றி விளங்கக்கூடியவன் அவன். யாரு? பகவான். அதுதான் சொல்கிறார் நிர்விசங்கம் அப்படிங்கிறார். ஐயமின்றி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டவன் யாரு? சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டி எற்றுக்குறங்கும் பொருளையலோர் எம்பாவை. நீ மறுமொழி சொல்லாமல் உறங்கும் செயல் எப்போது எண்ணி எப்பயனி. ஏன் நீ தூங்கிட்டே இருக்கிய? என்னத்தை நினச்சி தூங்கிட்டே இருக்க? நீ எவ்வளோ நாய் தூங்க போகிற? என்னதை நினச்சி நீ தூங்கிட்டே இருக்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்ல.
அப்படின்னு அந்த பாசுரத்தை முடிக்கிறார். அடுத்த பாசுரம், கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மலை வழியனின் பாசுரம். ஏன்னா இதுதான் நம்ம பெரியவா சாதிக்கிச்சா என்ன சொல்லுவா, 12வது பாசுரத்தை பகவான் அங்கிருந்து அச்சாவதாரம் எடுத்து வந்திருக்கான். விபவம் ரூபம் இப்படி ஒன்றுன்னா ஒவ்வொரு 5 நிலைகளில் வரைச்சி அச்சாவதாரமாக இறங்கி கன்றுக்கு இறங்கி இங்கே வந்து நமக்காக பகவான் அச்சாவதார ரூபியாக இருக்கான் அப்படிங்கிறத டீட்டெயிலிங் பண்ணுற ஆண்டாங்கிறத அடுத்தது பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. காயேன வாசாம் ரசேந்திர வித்யாத்மனாவர்த்தகே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.